நண்பர்களே, எனது சமீபத்திய காணொளி ஒன்றில் மனிதர்களை கண்காணிப்பதற்காக கடவுள் அனுப்பிய சில தேவதூதர்கள் பூலோக பெண்களை மணந்ததால் பூமியில் ராட்சதர்கள் உருவாயினர் என்றும், அவர்கள் கடவுளின் படைப்புகளை முறைகேடாக கலந்ததன் நிமித்தம் பிரம்மாண்டமான உயிரினங்களும் உருவாயின என்றும், அவை உலகில் குழப்பம் மற்றும் இரத்த களரிக்கு வழிவகுத்ததால் கடவுள் இவ்வுலகை நோவாவின் ஜலப்பிரளயத்தால் அழிக்க வேண்டியிருந்தது என்றும் விளக்கியிருந்தேன். இருப்பினும் அந்த பெருவெள்ளத்திற்கு பின்பும் லூசிஃபர் என்ற சாத்தானும், நோவாவின் மகனான காம் என்ற காமதேவனும், அவனது மகன் கஷ்யப்பர் என்ற கூஷும் சாத்தானின் சகாக்களாக மாறி மீண்டும் அதே செயல்களை செய்து கடவுளை சீண்டினர். அதனால் இறைவன் அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டியிருந்தது. பேழை தரையிறங்கிய அரராத் மலையிலிருந்து இறங்கி வந்த நோவாவும் அவரது குடும்பத்தினரும் ஆர்மேனிய பகுதியில் உள்ள அரட்டா என்ற இடத்தில் குடியமர்ந்தனர். இங்குதான் காம் தனது தந்தையின் நிர்வாணத்தை கண்ட அந்த படுபாதக சம்பவம் நிகழ்ந்தது. இதே இடத்தில்தான் சாத்தான் கடவுளின் படைப்புகளை மீண்டும் கலக்கத் தொடங்கினான். நோவாவின் மனைவி, அவளுடைய மகன் காம் மற்றும் காமின் மகன் கூஷ் ஆகிய அனைவரும் நோவாவின் கடவுளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து ஜலப்பிரளயத்தின் மூலம் தங்கள் முன்னோர்கள் அனைவரையும் அழித்து போட்டதாக அவரை குற்றம் சாட்டினர். கூஷ் தனது பெண்களை சாத்தானின் மரபணு சோதனைகளில் வினோத உயிரினங்களை பெற்றெடுக்கும் இயந்திரங்களாக மாற்றியிருந்தார். மேலும் இந்த கூஷ் தான் இந்து மதத்தில் கஷ்யப்பர், அதாவது தந்தை கூஷ் என்று அழைக்கப்படுகிறார். கஷ்யப்பரின் 10 மனைவிகளிடமிருந்துதான் இவ்வுலகின் எல்லா உயிரினங்களும் பிறந்தன என்று இந்து மதம் கூறுவதன் அர்த்தமும் இதுதான். இங்கே நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், சாத்தானின் சகவாசம் காரணமாக காம், கூஷ் மற்றும் அவர்களின் சந்ததியினர் அனைவரும் பில்லி சூனிய வித்தைகள் செய்வதில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தனர். இதை வரலாற்றாசிரியர் பெரோசஸ், மந்திரத்தின் தந்தையான காம் இறந்தவர்களின் ஆவிகளை வரவழைக்கும் நெக்ரோமன்சி என்ற மந்திர வித்தையை பயன்படுத்தி பண்டைய பாக்டீரியாவின் மக்களை அடிமைப்படுத்தினார் என்று அறிவிக்கிறார். மேலும் கூஷின் மக்கள்தான் சாத்தானின் வீழ்ந்து போன தூதர்களுடன் முதலில் கலந்தவர்கள். இதனால்தான் வெள்ளப்பெருக்கிற்கு பின்பும் ராட்சதர்கள் உலகில் பிறந்தனர். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் மெசபொட்டோமியா முழுவதையும் ஆண்ட மன்னன் நிம்ரோத் ஆவார். அவர் கூஷின் மகன்தான் என்பதை பைபிள் தெளிவாக அறிவிக்கிறது. இவர்தான் இந்து மதத்தில் சிவபெருமானாக வழிபடப்படுகிறார். மேலதிக விவரங்களுக்கு எனது பிரபலமான காணொளியான சிவபெருமான் தான் மன்னன் நிம்ரோது என்பதையும் கொஞ்சம் பாருங்கள். மேலும் குஷ் மிகவும் கருத்த நிறம் கொண்டவர் என்பது தெரிய வருகிறது. உண்மையில் பைபிள் எத்தியோப்பியர்களான கூஷின் மக்களை பற்றி ஒரு கேள்வி எழுப்புகிறது. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிறுத்தை தன் புள்ளிகளையும் மாற்ற முடியுமோ என்று அது கேட்கிறது. இப்போ நீங்கள் இங்கே காண்பவை 4000 ஆண்டுகள் பழமையான ஒரு எகிப்திய கல்லறையிலிருந்து மீட்கப்பட்ட குஷின் இனத்தை சார்ந்த காவலர்களின் சில உருவச் சிலைகளாகும். அவை இந்தியாவின் யூனியன் பிரதேசமான அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் ஜரவா பழங்குடியினரை ஒத்திருக்கிறதை நாம் காண்கிறோம். மொத்தத்தில் குஷின் சந்ததியினர் உயரமானவர்களாகவும் மிகவும் திறமையான வில்லாளர்களாகவும் இருந்ததால் பண்டைய இராணுவங்களில் அவர்கள் பெரிதும் பணியமர்த்தப்பட்டனர். தங்கள் வலிமையின் காரணமாக அவர்கள் கிரேக்க புராணங்களிலும் முக்கியத்துவம் பெற்றிருந்தனர். பண்டைய அம்போரா ஜாடிகளில் இந்த கருப்பு இன மக்கள் கதாநாயகர்களாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். மேலும் கூஷ் கடவுளுக்கு எதிரான பக்கத்தில் இருந்த போதிலும் அவன் ஒரு மேதை. கடவுள் அவனை ஊமையாக்கினார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் காமின் எல்லா மகன்களிலும் காம் கூஷுடன் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. நம்மவரிடையே ஊமை குசும்பன் என்ற ஒரு சொற்பழக்கம் உள்ளதல்லவா? இது மிகவும் அமைதியாகவும் இனிமையாகவும் தோற்றமளித்து திரைக்கு பின்னால் பிரச்சனைகளை உருவாக்கும் நபர்களை குறிக்கிறது.
இந்த சொற்பழக்கம் குஷிடமிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் இதையெல்லாம் சொல்லும்போது சிலர் குஷை பற்றி பைபிள் எதுவும் தவறாக கூறவில்லை என்கிறார்கள். அது உண்மைதான். இருப்பினும் ஒருவர் மிகவும் கெட்டவராக இருக்கும்போது பைபிள் அந்த நபரின் பெயரை முற்றிலுமாக தவிர்த்து விடுகிறது என்பதும் மற்றொரு உண்மைதானே. இது நோவாவின் மனைவியின் நிலைமை போன்றது. அவள் பெருவெள்ளத்திற்கு பிந்தைய மனித குலத்தின் தாயாக இருந்த போதிலும் அவளுடைய பெயர் பைபிளில் இடம்பெறவில்லை. குஷின் விஷயமும் இது போன்றதே நண்பர்களே. இப்போ குஷ் ஒரு சிறந்த கட்டிட கலைஞர். நோவாவின் பிள்ளைகள் பூமியின் அறியப்பட்ட பகுதிகளை தங்களுக்குள் பிரித்து கொண்ட போது குஷ் ஆப்பிரிக்கா முழுவதையும் தனது பங்காக பெற்றார். இதனால் பண்டைய இந்தியர்கள் அவரது பெயர் கொண்டு ஆப்பிரிக்காவை குஷத்வீபம் என்று அழைத்தனர். காமும் கூஷும் ஆப்பிரிக்கா சென்றபோது அவர்கள் எகிப்தில் குடியேறவில்லை, அவர்கள் மெம்பிஸில் குடியேறினர். கூஷ் எகிப்தை நிறுவுவதற்கு முன்பு மிலேச்சர்கள் என்று அழைக்கப்படும் கிரேக்க மக்களின் உதவியுடன் அவர் நைல் நதியின் ஒரு கிளையை திசை திருப்பியதாக தெரிய வருகிறது. இருப்பினும் எகிப்தில் கூஷ் மற்றும் காமிற்கு ஒரு துரதிருஷ்டம் நேர்ந்தது. அங்கே என்ன நடந்தது என்றால், பல வருடங்களுக்கு முன்பு காம் ஹேமன் என்ற லிபியாவின் அரசனை கொண்டிருந்தார். அவருடைய மகனான டயோனிசஸ் வளர்ந்ததும் காமை கொன்று தன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கும் நோக்கில் எகிப்தின் மீது அதிரடி தாக்குதல் நடத்தினார். இந்த கலவரத்தின் போது காமும் கூஷும் பிரிந்து போயினர். கூஷ் நைல் நதி வழியாக எத்தியோப்பியாவை நோக்கி சென்றார். அதே நேரத்தில் காம் என்ற காமதேவன் கப்பல் மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றார். சரித்திர ஆய்வாளர் ஜேம்ஸ் ப்ரூஸ் குறிப்பிட்ட எத்தியோப்பிய பாரம்பரியத்தின்படி கூஷ் நைல் நதி வழியாக மக்கள் வசிக்காத அத்பரா சமவெளிக்கு பயணம் செய்தார். அங்கிருந்து அவரது குடும்பத்தினர் எத்தியோப்பிய பீடபூமியை கண்டனர். பின்னர் அவர்கள் அங்கு ஏறி மெரோ நகரை நிறுவுவதற்கு முன்பு அக்சும் நகரை எழுப்பினர். இதன் மூலம் இந்த பகுதி கூஷ் இனத்தவரின் மூதாதையர் பகுதியாக குறிக்கப்பட்டது. அக்சுமின் மாபெரும் ஸ்தூபி குஷினால் தனது பிரதேசத்தை குறிப்பதற்காக எழுப்பப்பட்டது என்று அக்சும் புத்தகம் குறிப்பிடுகிறது. அதே புத்தகம் குஷின் வழித்தோன்றலான எத்தியோப்பிஸ் அவர்களின் முதல் அரசராக இருந்தார் என்றும் கூறுகிறது. எத்தியோப்பியா என்ற சொல் குஷின் மக்கள் கருப்பு இனத்தவர் என்பதை குறிக்கிறது. சரி, எத்தியோப்பிஸிடம் அக்சும் நகரை விட்டுவிட்டு குஷ் தனக்கென ஒரு நிலத்தை உருவாக்க மெசபடோமியாவை நோக்கி பயணம் செய்தார். அங்கே அவர் ஒரு நகரத்தை கைப்பற்றி அதை மேம்படுத்தி தனது பெயர் கொண்டு அதை கிஷ் என்று அழைத்தார். இந்த நகரத்திற்கான தொல்பொருள் சான்றுகள் நம்மிடம் உள்ளன. வெள்ளத்திற்கு பிறகு இரண்டாவது முறையாக அரசாட்சி வானத்திலிருந்து இறங்கிய போது கிஷ் அரசாட்சியின் இருக்கையாக மாறியது என்று இங்கே நீங்கள் காணும் கல்வெட்டு பலகை கூறுகிறது. உண்மையில் அந்த கிஷின் நிலம் மகா சர்கோனின் குடும்பத்திற்கு சொந்தமானது. சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு சர்கோன் குஷை கிஷ் நகரிலிருந்து வெளியேற்றினார். அங்கிருந்து குஷ் விசுவாமித்திரர் மற்றும் கிருஷ்ணருடன் இந்தியா வந்தடைந்தார். இந்தியாவில் குஷ் கோஷலம் என்ற பெயரில் ஒரு நகரத்தை நிறுவினார். அதன் பொருள் குஷின் தலம் என்பதாகும். மேலும் அவரது மகன் ராமர் ஆவார். இதை பைபிளும் உறுதிப்படுத்துகிறது. ராமரின் மகன் தனது தாத்தா குஷின் பெயரை தாங்கியிருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் காஷ்மீர் மற்றும் காஸ்பியன் கடலும் கூட குஷின் பெயரை தாங்கியுள்ளன. பல பிராந்தியங்களில் அவரது செல்வாக்கின் காரணமாக அவரது பெயர் குஷ், குஷ், கிஷ், கிஷ், கச், கவுஷ், காஷ் என சாத்தியமான அனைத்து விதங்களிலும் உச்சரிக்கப்படுகிறது. இந்தியாவில் குஷின் மக்கள் போர் வீரர்களாக இருந்தனர். அவர்கள் குஷின் நேரடி வம்சாவளியினராகவோ அல்லது அக்கால இந்தியாவின் வெள்ளை இன மக்களான ஆரியர்களான பரதர்கள் மற்றும் யாப்பேத்தின் குறு மக்களுடன் கலந்தவர்களாகவோ இருந்தனர். அதனால்தான் அவர்கள் தங்களை க்ஷத்ரியர்கள் என்று அழைத்துக் கொண்டனர். தங்கள் பெயரின் தொடக்கத்தில் கிஷ் என்ற சத்தத்தை சேர்த்த வண்ணம்.
அது தாங்கள் குஷின் வம்சாவளியை சார்ந்தவர்கள் என்பதை குறிப்பிடுகிறது. இருப்பினும் இன்னைக்கெல்லாம் நான் இங்கு கூறும் விஷயங்களை கருத்தில் கொள்ள ஒருவரும் சிறிதளவு கூட தயாராக இல்லை. மீண்டும் குஷின் இனத்தவர் வலிமையான வில்லாளர்களாக இருந்தனர். இல்லை என்றால் போட்டியில் ராமர் சீதையை எப்படி வென்றார் என்று நினைக்கிறீர்கள்? ஆப்பிரிக்க வம்சாவளியை சார்ந்த ஒரு இளவரசருக்கு இந்திய இளவரசர்கள் ஈடாக இல்லை. கூஷின் மக்கள் விழுந்து போன தூதர்களுடன் கலந்த போது அதற்கு பதிலாக அவர்கள் பெற்றது பெரிய உடல்களையும் வலிமையையும். ஆனால் அதன் எதிர்மறையான விஷயம் அவர்களின் கருத்த நிறம். நண்பர்களே, அதுதான் உண்மை. இந்த காணொளியில் தேவனுடைய படைப்பின் ஒழுங்கை அளிப்பதில் கூஷ் ஆற்றிய பங்கையும் அந்த சூழ்நிலையை தேவன் எவ்வாறு கையாண்டார் என்பதையும் நாம் கண்டோம். இந்த தலைப்பு பலருக்கும் தெரியாததால் நானே முன் வந்து இந்த காணொளியை உருவாக்கி இருக்கிறேன். தயவு செய்து இதை லைக் செய்து ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சரி நண்பர்களே, எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன். வணக்கம்.